வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதை கேட்க போறோம். எவர்கிளிமர்னு ஒரு மாயாஜால ஊரை பத்தின கதை இது. அங்கே உண்மையான மேஜிக் தனிப்பட்ட சக்தியில இல்ல, உடையாத நட்போட ஒற்றுமையில தான் இருக்குங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொல்லும் இந்த கதை. எவர்கிளிம்மர் பேரை கேட்டாலே அழகா இருக்குல்ல. உயரமான மலைகளுக்கும் கலர் கலரான வீடுகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கனவு மாதிரி ஒரு ஊர். இங்கதான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருந்த தனித்துவமான திறமைகளால மத்தவங்கள விட வித்தியாசமா தெரிஞ்ச 4 நண்பர்கள் அந்த வித்தியாசத்தையே தங்களோட மிகப்பெரிய பலமா மாத்தின கதை தான் இது. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம கதையோட ஹீரோயின்ஸ் 4 பேரையும் ஒவ்வொருத்தரா சந்திக்கலாம். தங்களுக்கு கிடைச்ச வரங்களாலேயே ஆரம்பத்துல ஊர் மக்களால தப்பா புரிஞ்சுக்கப்பட்டவங்க இவங்க. இதோ இவங்க தான் அவங்க. முதல்ல வில்லோ. அவளோட மனசு ரொம்ப மென்மையானது, இயற்கையே குணப்படுத்துற சக்தி அவகிட்ட இருக்கு. அடுத்து லூனா, டீ கப்ல வர்ற ஆவில கூட எதிர்காலத்தை பார்த்து சொல்லிருவா. அப்புறம் எம்பர், அவளோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அதுவே நெருப்பா மாறிடும். கடைசியா மார்டீஷியா, ஆமா, அவளால ஆவிங்க கூட பேச முடியும், அவங்களோட கதைகளை கேட்க முடியும். இந்த சக்திகளால தான் ஊரே அவங்கள ஒதுக்கி வச்சது. சொந்த குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வச்சப்போ இந்த 4 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப ஆதரவா நின்னாங்க. மத்தவங்க அவங்கள பார்த்து பயந்தப்போ அவங்க தங்களுக்குள்ள ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தனிமைதான் அவங்கள பிரிக்க முடியாத ஒரு குடும்பமா மாத்துச்சு. அப்படி ஒரு நாள் சாயங்காலம் அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. நமக்குள் இருக்கிற இந்த பந்தத்துக்கு ஒரு பேர் கொடுப்போம்னு நினைச்சாங்க. அப்போ உருமானதுதான் எவர்கிளிமரின் சபை. அங்க ஒருத்தர் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, எந்த கேள்வியும் இல்லாம. இங்க பாருங்க, இதுதான் இந்த கதையோட மையமே. ஊர் மக்கள் அவங்கள விசித்திரமாவும் ஆபத்தானவங்களாவும் பார்த்தாங்க. ஆனா அவங்க ஒருத்தர் திறமையானவங்களா, அன்பானவங்களா, எல்லாத்துக்கும் மேல ஒரு குடும்பமா பார்த்தாங்க. பார்வை மாறும்போது உலகமே மாறிடுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? இப்போ அவங்க கையில ஒரு புது பலம் இருந்துச்சு. அது அவங்களோட ஒற்றுமை. அத வச்சு தங்களை பார்த்த பயந்த அதே மக்களுக்கு தங்களோட சக்திகளை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பயத்தை நம்பிக்கையா மாத்தவும், சந்தேகத்தை நன்றியா மாத்தவும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட செயல்கள் தான் அவங்களுக்காக பேசுச்சு. வில்லோ பாடின பாட்டுல காஞ்சி போன நிலம் மறுபடியும் செழிப்பா மாறுச்சு. ஊரோட பசி தீந்துச்சு. எம்பர் தன்னோட கோப நெருப்ப கட்டுப்படுத்தி ஒரு பெரிய தீ விபத்தை நிறுத்தினா. மார்டீஷியா தன் சக்தியால ஒருத்தரோட துக்கத்துக்கு ஆறுதல் சொன்னா. லூனாவோட தீர்க்க தரிசனம் ஒரு குழந்தையோட உயிரையே காப்பாத்துச்சு. இந்த 4 நல்ல விஷயங்களும் ஊர் மக்களோட மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அவங்க செஞ்ச நல்லதுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு காலத்துல அவங்கள பார்த்து பயந்து ஓடுன அதே ஊர் இப்போ அவங்கள மரியாதையோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்க ஆரம்பிச்சது. நம்பிக்கை மெதுவா துளிர்விட ஆரம்பிச்சது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் கதையில ஒரு புது திருப்பம். ஒரு நாள் எவர்கிளிமர் அரண்மனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்துச்சு. அங்கே ஒரு பெரிய மர்மம் அவங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. அரண்மனைக்கு போற வழியிலேயே லூனாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல். அவளோட தீர்க்க தரிசன சக்தி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போறத அவளுக்கு உணர்த்துச்சு. அது கதையில ஒரு பெரிய திருப்புமுனைக்கு அறிகுறியா இருந்துச்சு. அரண்மனைக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது ராஜ்யமே எவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்குன்னு. இளவரசி அவங்க கிட்ட சொன்னாங்க. அரச நகைகள் திருடு போயிடுச்சு, விருந்துக்கு வந்தவங்களுக்கு விஷம் வச்சிட்டாங்க, முக்கியமான ரகசிய டாக்குமெண்ட்ஸ்லாம் காணோம். இது எல்லாத்தையும் செஞ்சது இளவரசி மாதிரி வேஷம் போட்ட ஒரு உருமாறி. அவனோட நோக்கம் இளவரசி மேல பழி போட்டு சிம்மாசனத்தை பிடிக்கிறது தான். ராஜ்யம் இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம 4 பேரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தங்களோட தனித்தனி சக்திகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த அரச மர்மத்தை எப்படியாவது தீர்க்கணும்னு களத்துல இறங்குனாங்க. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. 4 வேற திறமைகள் கொண்டவங்களால உருவம் மாறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பெரிய கெட்ட சக்திய ஜெயிக்க முடியுமா? கதையோட உச்சகட்டம் இப்போ நெருங்கிடுச்சு. அவங்களோட டீம் ஒர்க் இங்கேதான் சூப்பரா வேலை செஞ்சது. லூனா தன்னோட சக்தியால அந்த இடத்துல முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்சிகளா பார்த்தா. அதே நேரம் மார்டீசியா அந்த கோட்டையில இருந்த ஆவிங்க கிட்ட பேசி உண்மையான குற்றவாளி யாருங்கிற தகவலை சேகரிச்சா. ஒருத்தரோட பார்வை, இன்னொருத்தரோட கேள்வி, 2 சேர்ந்தப்போ துரோகியோட முகம் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. அந்த துரோகி வேற யாரும் இல்ல, இளவரசியோட ஆலோசகரா இருந்த லார்ட் அலாரிக் தான். சிம்மாசன மேல ஆசைப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உருமாறி அவன்.
சிம்மாசன அறையில அவனை வச்சு அவங்க உண்மைய உடைச்சாங்க. லார்ட் அலாரிக் ரொம்ப திமிரா சிரிச்சான். என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, நீங்க 4 பேரை சேர்ந்து அப்படின்னு சவால் விட்டான். இதுதான் கடைசி கட்ட போராட்டத்துக்கான அறைகோவல். ஆனா நம்ம ஹீரோயின்ஸ் ஏற்கனவே தயாரா இருந்தாங்க. வில்லோ இயற்கையோட சக்தியால கொடிகளை படர விட்டு அவனை அசைய முடியாதபடி கட்னா. மார்டீஷியா ஆவிங்களோட உதவியோட அவனோட உருமாற சக்திய முடக்கி அவனோட உண்மையான உருவத்தை வெளியே கொண்டு வந்தா. கடைசியா தான் கோபத்தை ஜெயிச்ச எம்பர் கட்டுப்படுத்தப்பட்ட நெருப்பால அவனை தாக்கி வீழ்த்தினா. அவங்களோட ஒருங்கிணைந்த தாக்குதல் அவனோட திமிருக்கு முடிவு கட்டுச்சு. அவ்வளோதான், அவங்க ஜெயிச்சுட்டாங்க. லார்ட் அலாரிக் தோற்கடிக்கப்பட்டான். எவர்கிளிமர் ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அரண்மனையில ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு. ஒரு காலத்துல ஊரே ஒதுக்கி வச்ச அதே 4 பேரும் இப்போ எவர்கிளிமரோட அதிகாரப்பூர்வ ஹீரோயின்களா இளவரசி பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டாடப்பட்டாங்க. அவங்க ரொம்ப பெருமையா அறிவிச்சாங்க, இனி இது எங்க ராஜ்யம், நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் எவர்கிளிமருக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இது அவங்க ஊரு மேல வச்சிருந்த பாசத்தோட வெளிப்பாடு. அன்னிலேந்து ஒரு காலத்துல யாரு கூடவும் சேர மாட்டாங்கன்னு ஒதுக்கப்பட்ட அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் தங்களோட சொந்த வீடா மாறின எவர்கிளிமரை பாதுகாத்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதையோட நீதியும் இதுதான். தனியா இருந்தப்போ அவங்க ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்தப்போ ஒரு ராஜ்யத்தையே காப்பாத்துற ஹீரோக்களா மாறினாங்க. அதுதான் ஒற்றுமையோட சக்தி.